வெல்கம் டு மித்ரா ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் கிராமர் கிளாஸஸ். இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேர்ன் பண்ணதை எந்த அளவுக்கு ரீகால் பண்ண முடியுது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நான் ரீகால் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எந்த வேர்டுக்கு ஹேவ் எடுத்துகிட்டு வரோம், ஹேஸ் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்குமா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் நம்ம. ஐ அப்படின்ற வேர்டுக்கு எப்பவுமே என்ன பண்ணணும், நீங்கள் ஹேவ் எடுக்கணுமா ஹேஸ் எடுக்கணுமான்னு நமக்கு தெரியும். ஐக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஹேவ் அப்படின்ற வேர்டு தான் எடுக்கணும். அடுத்த செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா வி. வி அப்படின்னா தமிழ் அர்த்தம் நமக்கு என்னென்னு தெரியும், நாம அப்படின்னு அர்த்தம். நாம அப்படின்னா இது வந்து ப்ளூரல் டேர்மு. ஸோ ப்ளூரலுக்கு நீங்கள் ஹேவ் தான் எடுக்கணும், ஹேஸ் எடுக்கக்கூடாது. அப்போ கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வி ஹேவ் அப்படின்றது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யூக்கு ஹேவா ஹேஸா. யூக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேவ் மட்டும்தான் எடுக்கணும், யூக்கு ஹேஸ் எடுக்கக்கூடாது. ஸோ யூக்கு ரைட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஹேவ் அப்படின்றது. அதுக்கு அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா சி. சி அப்படின்றது இந்த தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இதை. தேர்ட் பர்சனில் வரக்கூடிய சிங்குலர், ஒரே ஒரு பொண்ணை மட்டும் ரெஃபர் பண்ணக்கூடியது. அப்போ சிங்குலர் டேர்மில் வரக்கூடியது. சிங்குலருக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஹேஸ் தான் எடுக்கணும், நீங்கள் ஹேவ் எடுக்கக்கூடாது. ஸோ ரைட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சி ஹேஸ் அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீ அப்படின்ற வேர்டு. ஹீனாலும் ஒரே ஒரு ஆளை ரெஃபர் பண்ணக்கூடியது, பையனை ரெஃபர் பண்ணக்கூடியது. ஹீ என்ன அவன். அப்போ ஹீக்கு பார்த்தீங்கன்னா ஹேவா ஹேஸான்னு நமக்கு தெளிவாக தெரியும். ஹீக்கும் பார்த்தீங்கன்னா ஹேஸ் தான் கரெக்ட் ஆன்சர், ஹேவ் எடுக்கக்கூடாது. அதுக்கு அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமுதா அப்படின்னு ஒரு கேர்ள் நேம் கொடுத்துருக்கோம். இப்போ அமுதான்றவங்க நமக்கு ஒரே ஒரு சிங்குலர் தான். அப்போ சிங்குலர்னு நம்ம எடுக்க வேண்டிய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஹேஸ். அப்போ அமுதா ஹேஸ் அப்படின்றத ஆன்சர் எடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிரண். கிரண் அப்படின்றது ஒரே ஒரு பையனை தானே சொல்லுது. அப்போ ஒரே ஒரு பையனா, இதுவும் சிங்குலர். அப்போ சிங்குலருக்கு எடுக்க வேண்டிய வேர்டு பார்த்தீங்கன்னா ஹேஸ். அப்போ கிரண் ஹேஸ் அப்படின்றது நம்ம கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அன்பு அண்டு மீரா அப்படின்னு 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்டரில் கொடுத்துருக்கிற கனெக்டிங் வேர்டு உங்களுக்கு அண்டு அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு தமிழ் அர்த்தம் மற்றும் அப்படின்னு அர்த்தம். அதாவது அன்புவும் மீராவும் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா இப்படியும் எடுத்துக்கலாம், அன்பு மற்றும் மீரா அப்படின்னு எடுத்துக்கலாம். தமிழில் நீங்கள் எப்படி எடுத்தாலும் ஓகே தான். இப்படி சென்டரில் அண்டு கொடுத்தாங்க அப்படின்னா முன்னாடி இருக்கிறது ஒரு சிங்குலர், அன்புன்றது ஒரு சிங்குலர், பின்னாடி இருக்கிற மீரான்றது ஒரு சிங்குலர். அப்போ இந்த சிங்குலர் ப்ளஸ் சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு ஆகிடும். எப்போ அப்படின்னா சென்டரில் கொடுத்துக்கிற வேர்டு அண்டுன்னு இருந்துச்சு அப்படின்னா. அப்போ நமக்கு ப்ளூரல் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் எங்கே போயிடணும், ஹேவுக்கு போயிடணும், ஹேஸ் எடுக்கக்கூடாது. அப்போ ரைட் ஆன்சர் பாருங்கள், அன்பு அண்டு மீரா ஹேவ் அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். இப்போ அடுத்த சென்டென்ஸை பாருங்கள், அன்பு ஆர் மீரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கனெக்டிங் வேர்டு நமக்கு அண்டு கிடையாது, ஆர் கொடுத்துருக்காங்க. இப்படி ஆர் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடி என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு நீங்கள் பார்க்கக்கூடாது, பின்னாடி என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ மீரான்றது சிங்குலர். அப்போ இந்த சிங்குலருக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஆஸ் எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிக்க முடியுதுன்னா உங்களுக்கு நீங்களே ஒரு கங்க்ராட் சொல்லிக்கோங்க.